தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல மோடி அவர்கள் பெரும்பான்மையை கடந்து 270 தொகுதிகள்ல வந்து வெற்றியே பெற்று விட்டார். அதனால இனிமே நம்ம பயணிக்க போவது அப்படிங்கிறது வந்து இந்த 400 அப்படின்ற இலக்கை நோக்கி 400க்கு மேல் அப்படின்ற அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம பயணிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ மட்டும் இல்ல 3 கட்ட தேர்தல் முடியும் பொழுதும் அவர் அதை பத்தி பேசியிருக்கிறாரு. அப்போ வந்து 190 இடங்கள்ல வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்றாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒவ்வொரு கட்ட தேர்தல்லையும் இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் சொல்றாரு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இதுவும் ஒரு விதமான கருத்து கணிப்பு தானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுகிறது. அப்போ இதை சொல்வது அப்படிங்கிறது சரியானதாக இருக்க முடியுமா? இல்லை இது வந்து ஒரு விதிமுறைகளை மீறிய விஷயமா? ஏன்னா ஊடகங்களுக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எதுவும் வெளியிடக்கூடாது. ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் நடக்கிற வரைக்கும் அப்படின்றது தான் சொல்லப்படுகின்ற விஷயம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இவர் சொல்லும் பொழுது இதை வந்து நம்ம அதோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா? அப்படின்னா ஏன் ஊடகங்களுக்கு மட்டும் தடை இந்த விஷயத்துல அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு வந்து இணைய வழியாக 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஒருவர் பத்திரிகையாளர் திரு ஆதித்தன் சார் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். மற்றொரு பிஜேபியிலிருந்து திரு செல்வம் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் செல்வம் சார், என்ன ரிசல்ட்டே சொல்லிட்டீங்களா? ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே நம்பர் சொல்லிட்டே வரீங்களே, ரிசல்ட்டே தெரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? ஜூன் 4 அப்ப ஓட்டே என்ன வேண்டாமோ? இல்ல தங்கச்சி, அதுல என்னன்னா பந்தய குதிரை, அதாவது ஒரு களத்துக்கு செல்கிற பொழுது நான் தான் வெற்றி பெறுவேன்ங்கிற நம்பிக்கை இருந்தா தான் அந்த களத்துல வெற்றி பெறதுக்கு அது போராட முடியும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, மக்கள் மத்தியில மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகுந்த நம்பிக்கைக்குரிய தலைவராக, கொண்டாடக்கூடிய தலைவராக, இந்திய நாட்டில் மக்கள் மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை ஒரு மிகப்பெரிய அளவில் மதிப்போடு பார்ப்பதற்கு காரணமாக இருக்கிற தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அப்போ இதுவரை நடந்த 380 இடங்களில் உள்துறை அமைச்சராக இருக்கிற காரணத்தால் மத்திய உளவுத்துறையின் மூலமாக கூட ஏதாவது தகவல் கிடைத்திருக்க கூடும். மாநில அரசுக்கு எப்படி உளவுத்துறை இருக்கோ அதே போல மத்திய அரசுக்கு உளவுத்துறை இருக்கிறதுனால 380 இடங்களில் நடந்து முடிந்த தேர்தல்ல 270 இடங்களுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுவிடும் என்று மத்திய உளவுத்துறை தகவல் தெரிவிச்சிருக்கலாம். அதே மாதிரி போற இடங்கள்ல இப்போ 2 பேரும், அதாவது திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர், ஏற்கனவே 2 முறை பிரதமராக இருந்தவர், 3வது முறையும் பிரதமராக முன்னிறுத்தப்படுகிறவர், அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறவர். அது போலவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் களத்திலே களமாடக்கூடிய தளபதியாக மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருக்கிறாங்க. அதனால போற இடங்கள்ல திரளக்கூடிய மக்கள் செல்வாக்கு, மக்களுடைய ஆரவாரம், இதையெல்லாம் பார்த்து அவங்க இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே கூட நீங்க எடுத்துக்கிடுங்களா, இப்போ 380 இடங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. 4 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 கட்ட தேர்தல் நடக்கணும். 3 கட்ட தேர்தலையும் 163 இடங்கள் தான் நடக்கணும். 543 இடங்கள்ல 163 இடம் தான் தேர்தல் நடத்த வேண்டியது இருக்கு. அப்போ 163 இடங்களில் ஒரு 130 இடங்கள் 140 இடங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிற உரிமையும் எங்களுக்கு அந்த தகுதியும் இருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்துல இவ்வளவு சீட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நான் வந்து அப்படி அதை வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். இல்ல நான் கன்ஃபார்ம்டா 270 ஜெயிச்சாச்சுங்கிறாரு அவரு. முடிஞ்சிருச்சு, நம்ம இனிமே பார்க்க வேண்டியது அடுத்ததுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா முடிவு முன்னாடியே தெரிஞ்சே போயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்விதான் கேட்கும் போது நமக்கு தோணுது. ஏன்னா இந்த சைடு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உளவுத்துறை ரிப்போர்ட்டே வந்து மத்திய அரசு போயிருக்கான், 79 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்களாம் அவங்க, அதனால வந்து ஆடி போயிருக்காங்கன்னு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றாங்க. வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இன்னொரு பக்கம் சொல்றாங்க 315 சீட்டு வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கும்,
இதெல்லாம் ஒரு நம்பிக்கையா பார்க்கலாம். இவர் வந்து கன்ஃபார்ம்டா கான்கிரீட்டா சொல்ற மாதிரி இருக்கு அமித்ஷா அவர்கள். அப்ப எதிர்கட்சி எல்லாம் சொல்ற மாதிரி வந்து இந்த தேர்தல் என்ன வரணும் அப்படிங்கறத முன்கூட்டியே டிசைட் பண்ணிட்டு இந்த தேர்தலை நடத்துற மாதிரியான ஒரு பிம்பம் வருது இல்லையா? நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு ஒரு நம்பிக்கை கனவு காணுகிற உரிமை இருக்கு. அதே போலவே திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜிக்கு கனவு காண்ற உரிமை இருக்கும் போது நாங்கள் ஒரு நிஜத்தை சொல்லுவதற்கு எங்களுக்கு என்ன உரிமை இல்லைன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவங்க கனவு காண்றாங்க. அது நிஜம்ன்றது நிஜமேவா அப்படின்னு தான் நான் கேக்குறேன். நிஜமாகவே இது முடிஞ்சிருச்சா அப்படின்றது தான் நான் கேக்குறேன். எப்படி இவ்வளவு இதா தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு அப்படின்றது தான் கேக்குறேன். சகோதரி, ஒரு விஷயம், நான் 63 வயது ஆகுது. ஏறக்குறைய ஒரு 45 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலை ஏதோ ஒரு வகையில பங்கெடுத்திருக்கிறேன், பார்வையாளனாக இருந்திருக்கிறேன். ஆனா தமிழ்நாட்டிலேயே இவர்கள் கணக்கு, அது திமுக தலைமையிலான கூட்டணியினுடைய கணக்கு பொய்த்து போகும். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக வேரூன்றி விட்டது. தமிழ்நாட்டில் வெற்றி கணக்கை மகத்தான வெற்றியை பெறுவாங்க. அப்ப தமிழ்நாட்டிலே வெற்றி பெறுவாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா போன்ற இதுக்கு நீங்க எல்லாம் கணக்கு போடாத, யாரு ஊடகங்கள் எல்லாம் எங்களை கணக்கில வைக்காத இடங்களில் எல்லாம் நாங்கள் கணக்கை தொடங்குகிற பொழுது ஏற்கனவே வலிமையாக இருக்கிற இடத்துல தேர்தல் நடந்து முடிஞ்ச இடங்கள்ல 270 இடங்கள் வெற்றி பெறுவோம். ஒருவேளை அமித்ஷாஜி வந்து அவர்கள் வந்து அவங்க கிட்ட சொன்ன உளவுத்துறை அதிகாரி ஒருவேளை குறைச்சு மதிப்பிட்டுட்டாரோ என்னமோ தெரியல. நான் கூட என்ன நினைக்கிறேன்னா 300 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று விட்டது. 80 விட்டுட்டீங்களே, 380 சொல்லிருவோமே. 379 கரெக்டா? 379 சொல்லிருவோம். அந்த அளவிற்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவதுமா, எதிர்காலத்தில் இன்னொரு விஷயம், எப்பவுமே என்னுடைய பலம் என்பதே நண்பர் ஆதித்தன் சாருடைய பலகீனம் தான் என்னுடைய பலம், அல்லது என்னுடைய பலகீனம் தான் அவருடைய பலம். இதுதான் வந்துமா எதிர் வரிசையில ஆட்களே இல்ல களத்துல. நீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் வரிசையில் இன்றைக்கு முகம் காட்டக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு சொல்லுங்க. நீங்க பிரதமர் வேட்பாளர் யாரு? திரு ராகுல் காந்தின்னு மம்தா பானர்ஜி சொல்லட்டும், மம்தா பானர்ஜி சொல்லி ராகுல் காந்தி சொல்லட்டும், அல்லது மல்லிகார்ஜுன கார்கேன்னு சொல்லி எல்லா தலைவரும் சொல்லட்டும். அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப சிறைக்கு போயிட்டு பிணையில வந்திருக்காரு பாருங்க, ஊழல் வழக்குல சிறைக்கு போயிட்டு பிணையில வந்திருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அடுத்த பிரதமர் சொல்லி எல்லா தலைவரும் சொல்லட்டும், அல்லது திரு மு.க. ஸ்டாலின் தான் பிரதமர் சொல்லிடுவாங்களா? ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலம் என்னன்னா, நாங்கள் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறையும் பிரதமர் என்று அவரை முகம் காட்டி அவரை முன்னிறுத்தி நாங்கள் களமாடுகிற காரணத்தால் மிகுந்த நம்பிக்கையோடு மக்கள் வந்து ஒரு வலிமையான பாரதம் வேண்டும், வளமான பாரதம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலிமையான தலைவர் வேண்டும் என்று மக்கள் நம்புகிறார்கள், விரும்புகிறார்கள். அதனுடைய எதிரொலிதான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் நடந்த ராஜஸ்தான் ஆகட்டும், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், இதுல எல்லாம் வந்து கருத்து கணிப்பு எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மத்திய பிரதேசத்துல ஒரு நெட் ஃபைட் இருக்குன்னு சொன்னாங்க, ராஜஸ்தான்ல வெற்றி பெறுவதற்கு குறைந்த வாய்ப்பு இருக்குன்னாங்க, சத்தீஸ்கர்ல பிஜேபி ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா கருத்து கணிப்புகளை எல்லாம் தூக்கி தூர போட்டு எல்லாம் அந்த 3 மாநிலங்களிலும் மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி பெற்றது. அதனால இப்ப என்ன தேவை, இந்தியாவுக்கு தேவை என்னன்னு கேட்டா ஒரு வலிமையான தலைவர் தேவை. அந்த தலைவராக பண்டிதர் நேருவுக்கு பிறகு, அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பிறகு, லால் பகதூர் சாஸ்திரிக்கு பிறகு ஒரு நேர்மையான நல்ல தலைவர், வலிமையான தலைவர் ஒருவர் கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி என்று நாட்டு மக்கள் நம்புகிறார்கள். இன்னும் சொல்லப்போனா இஸ்லாமிய பெருமக்களாகட்டும், ஜாதி கடந்து மதம் கடந்து அனைத்து சமூக மக்களுமே இவர் நமக்கான தலைவர், இவர்தான் நான் அடுத்த முறையும் 3வது முறையும் பிரதமராக வர வேண்டும் என்று 3வது முறையும் வந்து அவர் தான் வருவாருன்னு நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. வந்து ஆதித்தன் சார்ட்ட இந்த நேரத்துல கேட்கணும்னு நினைக்கிறது, எதற்காக சார் வந்து கருத்து கணிப்புகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது? ஏன் ஊடகங்களுக்கு ஏன் தடை விதிக்கப்படுது? ஏன்னா இப்படி ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ வந்து தொடர்ந்து கட்சிகள் சொல்லிட்டு வர்றதே பார்க்கிறோம். இங்க கூட திமுக தரப்புல தேர்தல் வாக்களித்த பிறகு கூட வந்து 40லயும் நாங்க தான் ஜெயிக்க போறோம், 40 எங்களுதுதான் அப்படின்னு சிலர் பேசினதை பார்க்க முடிகிறது. ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது
250 சீட்டு தான் வந்து கிடைக்கும் பிஜேபிக்கு, அது தாண்டி ஒண்ணு பெருசா கிடைக்காதுன்னு அவரும் வந்து சொல்றாரு. சோ இந்த நம்பர்ஸ் வந்து பொதுவா எல்லாருமே பயன்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஏன் ஊடகங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கருத்து கணிப்புகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது? அதாவது இப்ப தேர்தலுக்கு பிந்திய கருத்துக்கள் 2 சைடுக்கும் அவங்க தெரிஞ்சிருக்கும், 2 எதிர்கட்சிக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆளுங்கட்சிக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் 2 பேரும் ஒரு உற்சாகமான மனநிலையில 2 அணி தலைவரும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல நான் பார்த்தேன். ஏன்னா பாஜக கூட்டணியில 270 தாண்டிட்டோம்னு சொல்லிட்டாரு அமித்ஷா. ஆனா அப்படி பார்த்தா அவங்க சொன்ன 400 கணக்குக்கு இன்னும் 160 சீட் தான் தேர்தல் நடக்க வேண்டியிருக்கு. அதுல எப்படி இன்னும் அவங்க வந்து மீதி சீட்டை எப்படி எடுப்பாங்க? அப்போ வந்து அவங்க வந்து 300க்கு கீழே தான் வர்ற மாதிரி அவங்களே ஒத்துக்கொண்ட மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஒரு பொருளாதார நிபுணர் ஒரு சுர்ஜித் பல்லான் வந்து கூட அவரு எனக்கு 350 பிஜேபி கிராஸ் பண்ணிடும், போன தடவை 7% அதிகமாக ஓட்டு வாங்குவாங்க, காங்கிரஸ் 44 என்பதை கிடைக்குன்னு சொன்னாரு. ஆனா இதை வந்து அவங்க இந்தியா கூட்டணியில அவங்க வந்து வழக்கமா மம்தா வந்து பிஜேபி தான் 200 கிடைக்கும், அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்றாங்க நாங்க 350 வரோம்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி இந்த 4 கட்ட தேர்தல் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஓட்டிங் வந்து எதிர்பார்த்த அளவு வந்து இல்ல, குறைஞ்சு வருது. காரணம் என்னன்னா முன்பே தேர்தல் கணிப்பு வெளியிடுறதுனால மக்களுக்கு ஒரு ஆர்வம் குறைஞ்சு போகுது. 2 சைடும் அவங்க வர 400 சொன்ன உடனே எதிர்கட்சியும் சொல்லிடுறாங்க, இவங்களும் ஒரு மித்திரமா இருந்தாங்க ஆளுங்கட்சி. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. பிறகு கடுமையான வெயில் காலம் இந்த மாதிரிலாம் இதனால ஒரு சில பிரச்சனை குறைஞ்சிட்டு இருந்தா கூட இப்போதைக்கு வந்து பிஜேபி கூட்டணி வந்து அவர் சொன்ன மாதிரி வெற்றி பெற்றலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நீங்க ஒரு 3 பிரிவா பிரிச்சு பார்த்தீங்கன்னா 13 ஸ்டேட்டு, அந்த 13 ஸ்டேட்டு என்ன ஸ்டேட்லாம் நான் சொல்லிடுறேன். அதாவது மராட்டியம், பீகார், மத்திய பிரதேசம், கர்நாடகம், குஜராத், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஹரியானா, டெல்லி, உத்தரகண்ட், இமாச்சல பிரதேஷ், கோவா, இந்த 13 சீட்ல வந்து 257 சீட்டு மொத்தம் இருக்கு. அதுல 238 சீட்டு போனதால என்டிஏ ஜெயிச்சிருக்கு. அதை கிட்டத்தட்ட 95% வின் பண்ணிருக்காங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல. ஆனா இந்த முறை அதுல மராட்டியம், பீகார், கர்நாடகா, டெல்லி, இதுல 48 சீட்ல கடுமையான எதிர்கட்சியுடைய எதிர்ப்பு இருக்கு. மகாராஷ்டிரா தெரியும் உங்களுக்கு, போனதை சிவசேனா கூட்டணி நின்னாங்க, நல்லா ரீச் பண்ணாங்க. பொதுவாகவே நார்த் இந்தியாவில் கடந்த முறை என்டிஏ கூட்டணி மேக்சிமம் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும். பீகார்ல கூட்டணி மாறி இருக்கிறது. கர்நாடகா அவங்க என்ன பண்ணாங்கன்னா போன சட்டசபை தோத்ததுனால தேவகவுடாவோட கூட்டணி போட்டு ஜெயிச்சலாம் சொல்லி கூட்டணி போட்டாங்க. ஆனா அந்த ஆபாச படம் வந்து அது ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ டெல்லியில ஆம் ஆத்மி அங்க ஒரு கூட்டணி காங்கிரஸ் எதிர்த்த பஞ்சாப் கூட்டணி இல்லை, ஆனா டெல்லியில காங்கிரஸும் ஆம் ஆத்மி கூட்டணி போட்டிருக்கு. இந்த மாதிரி 48 சீட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ஆப்போசிஷன் இருக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை சொல்றாங்க. அதே மாதிரி ஊபி, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, தெலுங்கானா, அஸ்ஸாம் மற்றும் நார்த் ஈஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு 109 சீட் இருக்கு. இந்த 109 சீட்ல போன தடவை அதிக அளவுல ஜெயிச்சாங்க. எதிர்கட்சிகளும் பெரிய அளவுல ஜெயிச்சிருக்காங்க. அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றபடி அடுத்தது ஒரு தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், ஆந்திரா, காஷ்மீர், இந்த அளவு 95 சீட்ல வந்து போன தடவை வந்து என்டிஏ வந்து 5% தான், 5 சீட் தான் எதிர்கட்சி மீதில கிடைச்சிட்டு அது பெரிய அளவு இருக்கு. இந்த முறை சவுத்ல கொஞ்சம் அதிகம் வரும்னு சொல்லி பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமித்ஷா சொன்ன 270 மார்க் உண்மையா பொய்யான்னு ஒரு கேள்விக்குரிய. அதாவது அவர் சொல்றதே வந்து இல்ல இப்ப நான் வந்து கேட்கறது வந்து நீங்க கருத்து கணிப்புக்கு ஏன் மீடியாவுக்கு மட்டும் தடை விதிக்கிறீங்க? இப்ப எல்லாரும் இப்ப சாரே சொல்லும்போது சொல்றாரு உளவுத்துறை அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், அவருக்கு கிடைச்சிருக்கோம், அதை வச்சு அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னா அது அவர் சொல்லாமல்ல இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம்னா அது எதுக்காக சொல்லணும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல? அப்ப இது வந்து அப்ப ஏன் இதை மட்டும் தடை விதிக்கணும்? இதனால என்ன பெரிய டிஃபரன்ஸ் வர? ஓகே, பட் கிராம பகுதி மக்களுக்கு எல்லாம் அந்த கருத்து கணிப்பு வந்து கருத்து திணிப்பா மாறிடுது. முன்னால ஒருத்தர் 2 பேருக்கு கருத்து கணிப்பாங்க, நம்புவோம். இப்போ எத்தனை பேர் புட்டீசல் மாதிரி வர கருத்து கணிப்பு, யாரு மேனிபுலேட் பண்றா, யார் உண்மையை சொல்றானே தெரியல. அந்த கட்சிக்கு ஆதரவா இந்த கட்சிக்கு உள்ள அமைப்புகள், கம்பெனிகள் கருத்து கணிப்பு கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது மக்கள் மத்தியில பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கலாம், எதிர்கட்சி சாதகமாக கூட மாறலாம். இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இப்போ சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு. சோசியல் மீடியாவில் இன்னைக்கு ஒருத்தர் ஜெர்மனில இருந்து வீடியோ போட்டு கண்ணாப்பண்ணான்னு ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த வந்து ஸ்பான்சர் பண்றாங்க ஒரு குரூப் இங்க உட்காந்துட்டு. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி தடுக்க முடியும்?
இப்ப பிரதமர் வந்து இன்னைக்கு நம்ம வந்து அன்னைக்கு பஞ்சாப் பீகார் பாட்னால போய் ஒரு குருத்வாரால போய் அவரு பணி செஞ்சாரு, உழவர பணி செஞ்சாரு, இந்த மாதிரி சமைச்செல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணாரு. ஏன் பண்றாரு? அவர் வந்து சீக்கியர் மத்தியில அவருக்கு கடும் எதிர்ப்பு இருக்க மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க. இதை காமிக்கிற யாரு? இந்தியாவில கூட கிடையாது, கனடாவில் இருக்கிறானுங்க. அந்த கனடாவில் அன்னைக்கு வந்து ஒரு கூண்டு வண்டி போட்டு அதுல பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஒருத்தர் ஆள் நிப்பாட்டி போட்டு ஊர்வலம் போடுறாங்க கனடாவில். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அதுக்கெல்லாம் சரி பண்ண வேண்டியதுதான், இங்க பண்ண வேண்டியது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் சோசியல் மீடியா வந்து முன்னால வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள மக்களால மட்டுமே இது பண்ணணும். இப்பெல்லாம் வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் வந்து அதுல மேனிபுலேட் பண்றாங்க. ஆதித்தன் சார் நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப அவர் சொல்றதுனால ஓட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்களா? இப்ப இதனால மட்டும்தான் மக்கள் இப்படி குழம்புவாங்க, இப்படி டிசைட் பண்ணுவாங்களா? மீடியாக்கள்னால மட்டும்தான் இது நடக்குமா? ஏன் இப்ப அமித்ஷா அவர்கள் நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்றாரு, இப்ப அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா வாக்காளர்கள் மத்தியில? யாராக இருக்கட்டும், இப்ப வெஸ்ட் பெங்கால்ல அவங்க பேசுறாங்க, இதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அமித்ஷா வந்து ஒரு கட்சியினுடைய முக்கிய தலைவர். அவர் சொல்ற அவங்க கட்சிக்காரர் நம்புவாங்க, ஆனா எதிர்கட்சிக்காரர் நம்பணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணியில ஒவ்வொருத்தரும் 350 300 சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கட்சிக்காரர்களும் உற்சாகமா இருக்கும். நடுநிலைமையா உள்ள பொதுமக்களுக்கு மீடியா சொன்னா நம்பகத்தன்மையா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, அது வேற மாதிரி பிரச்சனை திசை திரும்பும். அது ஏன்னா இன்னைக்கு அரசியல்வாதி சொல்றதை விட மீடியாக்களை மக்கள் நம்புறாங்க. மீடியாக்களை 2 விதமா இருக்கு. இப்போ பத்திரிகைகள்ல வர்ற செய்திகளை நம்புறதை விட சோசியல் மீடியாவில் வர செய்திகளை விட பத்திரிகைகள் வந்து செய்திகள் வந்து நம்பகத்தன்மை அதிகமா இருக்கிறது. அதுக்கடுத்து தொலைக்காட்சியெல்லாம் இருக்கு. சோசியல் மீடியா பாதிக்கு பாதி ஒரு மேனிபுலேட்டிவ் மீடியாவா மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை இந்த மாதிரி மீடியாவோட நிலைமையை பார்த்துட்டு இருக்கு. போய் நாளா எப்படிலாம் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து சோசியல் மீடியாவுடைய தாக்கம் ரொம்ப அதிகபட்ச வெயில் தாக்கம் மாதிரி உச்சபட்சத்துல இருந்துச்சு. எல்லாரும் தலைவர்கள் வந்து எல்லாரும் அதை நம்புறாங்க. அதனால இந்த மாதிரி மீடியாவை நீங்க வந்து சொல்ற மாதிரி மீடியா கருத்து ஏன் அலோவ் பண்ணி சொன்னீங்கன்னா, ஒரே நாள் தேர்தல் வைங்க, ஒரே கட்டமா தமிழ்நாட்டில் வச்ச மாதிரி இந்தியா ஃபுல்லா ஒரே நாள் தேர்தல் வைங்க. ஏன்னா ஒரே நாடு ஒரே கட்சி எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். ஏன் ஒரே நாடு ஒரே நாள் தேர்தல் வைக்க வேண்டியது? வச்சுட்டோம்னா அன்னைக்கே நீங்க படித்து போலாம்ல, இந்த மாதிரி பிரச்சனை வராது அவங்களுக்கு. சரி, செல்வம் சார், எதுக்காக இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸை வந்து தொடர்ந்து சொல்லணும் சார்? அதாவது உங்களோட கொள்கைகளை சொல்லலாம், இல்லை எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிற வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம். எதுக்காக இந்த நம்பர்ஸை வந்து தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இதோடைய இது பின்னணியில் இருக்கக்கூடிய வியூகம் என்ன? வேற ஒண்ணு இல்ல தங்கச்சி. அதாவது ஒரு யுத்த களத்துக்கு படையை தயார் செய்யும் போது நாம் நம்முடைய வியூகத்தை இந்த வகை வழியில் அழுத்து சென்றால் நிச்சயமாக இந்த யுத்தத்தை ஒரு 4 நாள்ல நாம இந்த யுத்தத்துல வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி படையை தயாரிக்கிற தளபதியாக மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நீங்க ஒத்துக்கணும். நான் மரியாதைக்குரிய அண்ணன் பத்திரிகையாளர் ஆதித்யன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நடுநிலையோட சரியா சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த முறை 200 இடம் கிடைக்காது, 125 இடத்துக்கு மேல வராது, இப்படி எல்லாம் சொல்ற அந்த உரிமை இருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த காலங்களில் அவர் சொன்னார், அண்ணன் சொன்னாரு, 13 மாநிலங்கள்ல 3 கட்டமா பிரிச்சு 3 மாநிலங்களை பிரிச்சு அதுல 90% வெற்றி ஆளுங்கட்சி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க. அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் மதச்சண்டை இல்லை, குழு சண்டை இல்லை, அந்நிய நாட்டினுடைய ஆதிக்கம் இந்தியாவின் அந்நிய நாட்டினுடைய ஊடுருவல் இல்லை. அப்ப இந்தியா வந்து ஒரு வலிமையான நாடாக இருக்கிற, இன்னும் கூட நம்ம ஏற்கனவே பல்வேறு டிபேட்ல வந்து பேசுனதுதான், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில தான் இந்துக்கள் பெரும்பான்மையாக இந்துக்கள் எல்லாம் கடவுளாக போற்றுகிற ராமருக்கு கோயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில இருந்து செங்கோல் வந்து இன்னைக்கு டெல்லியில பாராளுமன்றத்தில் இருக்கு. சரி, இது மட்டுமா? இஸ்லாமிய மக்கள் எல்லாம், இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் கடுமையா காலங்காலமா முத்தலாக் சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த முத்தலாக் சட்டத்தை நீக்கினதுனால அந்த பெண்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்வு பாதுகாக்கப்பட்டதாக, யாரு உடனே முத்தலாக்னு சொல்லிட்டு ஒரு 3 குழந்தையோட பிள்ளைய விட்டுட்டு ஓடிடுவான். அது இப்போ முடியாது. அப்ப முத்தலாக் சட்டத்தை நீக்கியது மூலமாக இஸ்லாமிய பெண்கள் அல்லாவிற்கு அடுத்ததாக நம்மை பாதுகாக்கக்கூடிய தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று இஸ்லாமிய பெண்கள் நம்புகிறார்கள்.
அது போல ஆர்டிகல் 370 எடுத்த உடனே பாகிஸ்தான்கார அன்னைக்கு நீங்க ஒரு செய்தி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்கிரமிப்பு ஆக்குபைடு காஷ்மீர்ல பாகிஸ்தான் கொடி இறக்கிட்டாங்க. அங்க விரைவில் இந்திய கொடி ஏறப்போகுது, இந்திய தேசிய கொடி ஏறப்போகுது. அந்த அளவிற்கு நரேந்திர மோடி அவர்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிற காரணத்தால், இன்னும் சொன்னா நீங்க மிச்சம் இருக்கிற 163 இடத்துல தேர்தல் நடந்து முடியும் போது என்னோட கருத்து ஒரு 450 இடங்களுக்கு மேல வந்துருமோ, அந்த அளவுக்கு எதிர்கட்சிகள்கிட்ட வேற ஒண்ணு இல்ல. 2 முறை இல்ல நீங்க சொல்றீங்க இவ்வளவு வரும்ன்றது வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில சொல்ற ஒரு வார்த்தை. இது வரணும், எதிர்பார்ப்பு, நம்பிக்கை, இது இந்த பேஸ்ல நீங்க சொல்றது வந்து இதை ஏத்துக்க முடியுது. ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர் வந்து அவருக்கு வர்ற பேஸ்ல ரிப்போர்ட்ல வச்சு இதை சொல்றாரு அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் ரிசல்ட்டை வெளியிடுற மாதிரியான ஒரு விஷயமா தானே பார்க்க முடியும். இது ஒரு விதிமுறை மீறலா பார்க்க முடியாதா? அப்படியே நீங்க நினைக்க வேண்டாமா? நாங்க இன்னும் தேர்தல் களம் யுத்தம் முடியல. இது வந்து ஒரு குருச்சேத்திர யுத்தம், மகா யுத்தம்னு சொல்லி ராகுல் காந்தியே சொல்லிட்டாரு. இந்த மகா யுத்தத்துல நாங்கள் ஒரு 4-7 கட்டமாக நடக்கிற யுத்தத்துல நாங்க 4 கட்ட யுத்தத்துல நாங்க இவ்வளவு இடங்களை பிடித்திருக்கிறோம், இவ்வளவு தூரம் நாங்கள் எதிரிகளை தோற்கடித்திருக்கிறோம். அதாவது எதிர்கட்சிகளை நாங்கள் அவர்களை மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்று நம்பிக்கையோடு பேசுறோம். நான் இன்னொன்னு கேளுங்க தங்கச்சி, நாளை என்பதே நம்பிக்கை தானே. நாளைக்கு நீங்க டிபேட் பண்றதுக்கு ஒரு தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கு நாளைக்கு காலையில பத்திரிகைகளை படிக்கிறீங்க, நாளைக்கு என்ன இஷ்யூஸ் பாக்குறீங்க. ஆக மொத்தம் நாளை என்பதே நம்பிக்கை சார்ந்தது. நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோட இருக்கோம். அவங்களுக்கு நம்பிக்கை, எதிர்கட்சிகளுக்கு நம்பிக்கை கிடையாது. எதிர்கட்சிகள் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் 270 இடம் சொன்ன உடனே எதிர்கட்சிகளுடைய குரல் வலை எல்லாம் அவர்களுடைய சத்தம் குறைஞ்சிட்டு, அண்ணா ஆயுத்தின் சார்பு சத்தம் குறைஞ்சிட்டு அந்த கரண்ட் போச்சு அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்கள நான் எதிர்கட்சியாவே பார்க்கல, எங்க கட்சியா பார்க்க, எங்க அணிக்காக வாதாடின மாதிரி பார்க்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா, நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு களமாடுகிறோம். நிச்சயமாக சொல்கிறேன், 400 இடங்களை தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம். ரைட். ஆதித்தன் சார், அதாவது இப்ப இது வந்து தேர்தல் ஆணையத்தின் பார்வையில இந்த மாதிரி சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு விதிமுறை மீறலாக கருதப்படாதா? இது வந்து தேர்தல் நடத்தை நெறிமுறைக்குள்ள வராதா? ஏன்னா இப்ப மீடியாக்களுக்கு தடை அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் தான் விதிச்சிருக்கு. ஸோ தேர்தல் ஆணையம் எதற்காக விதிச்சிருக்கு? நம்பர்ஸை சொல்லும் போது மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படும். நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு திசை திருப்பக்கூடிய விஷயமாக இருக்கும், அவங்க சரியான முடிவை எடுக்க முடியாது அப்படின்ற அடிப்படையில் அது வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அப்ப அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நம்பர்ஸை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது அது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? இது வந்து அந்த நடத்தை நெறிமுறைக்குள்ள இல்லையா, இல்ல இதையும் அவங்க பார்க்கணுமா, பார்க்கறாங்களா? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது அரசியல் கட்சிகள் சொல்றது வந்து முழுக்க தேர்தலுக்காக, தேர்தல் புரட்சி ஒரு அங்கமாக தான் அவங்க சொல்றாங்களே ஒழிய அதை போய் நம்ம சரியா எடுக்கணும். இப்ப நீங்க வந்து அமித்ஷா சொல்றது தமிழ்நாட்டில் உள்ளவங்க எத்தனை பேர் ஏற்றுக்கிடுவாங்க? நாட்டுல ஏற்றுக்கிடுவாங்க. ஏன்னா அங்க வந்து அவங்களுக்கு ஆதரவுக்கு ஏற்றுக்கிடுவாங்க, இங்க ஏற்றுக்கிடுவாங்களா? முடியாது. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து இங்க சொல்ல ஏற்றுக்கிடுவாங்க, அங்க சொல்ல யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. இது அதனால நம்ம மீடியானா அது வேற விஷயம். மீடியா வந்து நீங்க கரெக்டா கணிச்சு சொல்றீங்கன்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கு, நடுநிலையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதை நம்பி இருக்கும்போது வேற விதமான பிரச்சனைகள்லாம் இருக்கும். நான் சொல்ல மாதிரி அரசியல் குழப்பம் இந்த மாதிரி பிரச்சனை வரும். தேர்தல் ஆணையம் ஏன் நடவடிக்கைன்னா மீடியா மேல ஆக்ஷன் எடுப்பாங்க, மீடியாவுக்கு மட்டும்தான் அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனா அரசியல் கட்சிகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு, அதாவது என்ன தோராயமா சொல்றேன்னு சொல்லலாம், அந்த மாதிரி சொல்றதுதான் ஏன்னா அவர் புள்ளிகரமா ரொம்ப கரெக்டானு சொல்லல. 27 தான் நான் ரீச் பண்ணிட்ட மாதிரி ஒரு இதாக தான் சொல்லியிருக்காரு அமித்ஷா. அதனால அதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதோட பெரிய பிரச்சனைகள்லாம் தேர்தல் ஆணையம் கண்டுவிடாம அவங்க முனைப்பு வந்து தேர்தல் அமைதியா நடக்கணும். இப்ப 4ஆம் கட்டம் வரும்போதுதான் கொஞ்சம் ஆந்திராவில் கொஞ்சம் ஏதாவது சலசலப்பு, மற்றபடி பெரிய அளவுல வன்முறையா எதுவுமே இல்லை, அமைதியா நடந்து முடிஞ்சிட்டு. ஆனா அவங்க அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஒழிய மற்றபடி இவங்க பேசுறதெல்லாம் ஒரு வழக்க போட்டு பதிவு பண்ணல, அது தேர்தல் முடிஞ்சா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மீடியா வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன்னா மீடியா வந்து இவங்க அரசியல் கட்சி வந்து கண்ட்ரோல் பண்ற வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இது மீடியா இல்லாத அரசியல் கட்சியே கிடையாது. எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியா, சோசியல் எல்லாமே எல்லா கட்சிகளும் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் ஐடி செல்லு அதுதான் இயங்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மீடியா, அதனாலதான் மீடியா மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம மக்கள் பத்தி ஒரு சின்ன கேள்வி எழும். ஏன்னா இந்த மாதிரி மீடியா எல்லாம் பண்ணியிருப்பாங்க, இதைத்தான் அரசியல் கட்சி தலைவர் வாங்கி அவங்கள்ட்ட தெரிஞ்சு அவங்க சொல்றாங்கன்னு ஒரு வரும். ஏன்னா உளவுத்துறைன்னு சொன்னாரு, உளவுத்துறை வந்து
அது வந்து நம்ம கவர்மெண்ட் சொல்றாங்க, யாரும் அது ஒன்றும் பெருசா இப்ப நினைக்கிறே இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு இழத்தான் செய்யும். மீடியா சொல்றவாங்க இவங்க அமித்ஷா சொல்லிருக்கலாம், அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ராகுல் மம்தாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்தந்த ஸ்டேட்ல உள்ளவங்க நினைக்கிற வாய்ப்பே இல்லையா. இந்தியா ஃபுல்லா வந்து ஏதோ நம்புவாங்களான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இல்ல ஏற்கனவே இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து இப்போ வந்து இவிஎம் மேல வந்து அவர்களுக்கு பிரச்சனை இருக்கு. வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா தேர்தலே நடக்காதுன்ற மாதிரியான விஷயங்கள், தேர்தல் ஆணையத்தை இவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டு. இப்போ இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லுங்க. மக்கள் நிஜமாவே இதை வந்து கண்டுக்காம ஓவர்லுக் பண்ணிட்டு தான் போவாங்களா வாக்காளர்கள்? இப்ப அமித்ஷா வந்து 270 சொன்னதுனால ஒண்ணு, அந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒன்றும் பண்ண போறதுல ஒண்ணு. மக்களை பொறுத்தவரையில அவர் வந்து அவங்கள ஆதரவாளர், அதாவது ஏற்கனவே மீடியாவில் என்ன ஆகுதும், இந்தியா கூட்டணி சார்பில் ஜெயிக்க போறான் முதல்ல ஃபர்ஸ்ட் 100 நடந்தோடனே அதுல இந்தியா கூட்டணி அதிக சீட் வர அந்த ஏன்னா அவங்க ஜெயிச்ச மாநிலங்கள் அப்படி ஒரு இமேஜ் கிளப்பும் போது அதை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே அவங்க வந்து பிஜேபி சைட்ல வந்து திருப்பி அவங்க மாத்தி ஆரம்பிச்சாங்க. இப்போ 3 கட்டம் முடிஞ்ச பிறகு பழையபடியும் அதே மாதிரி வரும்போதுதான் அமித்ஷா வந்து இன்னைக்கு வந்து அதை திருப்பி ஓபன் பண்றாரு, திருப்பி 270 ஓபன் பண்றாரு. ஏன்னா ஆனா அமித்ஷா சொல்றது வந்து மோடி அளவுக்கு ஹை லெவல்ல சொல்லல, 600 ரீச் பண்ண சொல்றாரு வழிய. மோடி ஆரம்பத்துல இருந்து 400 சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அமித்ஷா ஒரு ரீசனபிள் ஃபிகர் வந்து எண்ணிக்கையை சொல்றாரு அப்படின்னு ஒரு இமேஜ் உருவாகுன்றாரு. அந்த மாதிரி 200 ரீச் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. ஆனா எதிர்கட்சியும் சரி, எதிர்கட்சி கூட்டணி ஆளுங்கட்சியை கூட இந்த தேர்தலை பொறுத்தவரையில ஒரு இறுக்கமான மனதில தான் இருக்குது. அந்த தலைவர் பத்தியில அந்தந்த மாநிலங்கள சில தலைவர்கள் உற்சாகமா பேசுறாங்க. இன்னைக்கு பீகார்ல பாத்தீங்கன்னா ஒரு நிதிஷ்குமார் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேரணிக்கு போயிட்டு அவர் நிக்க வச்சாங்க சொல்லி உடம்பு சரியில்லை வீட்டுல உட்காந்து. அதை வந்து லல்லு பிரசாத் யாதவ் பையன் வந்து அவருக்கு சாதகமா நிதிஷ்குமார் எனக்கு உதவி பண்றான்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த மாதிரிலாம் அப்ப அங்க அந்த ஏரியாவில் அப்படி பிரச்சனைகளை பேசிக்கிறாங்களே ஒழிய பொதுவான முறையில இந்த முறை 4 கட்டம் தாண்டி வந்த பிறகு கூட 2 அடிமை ஆளுங்கட்சி வந்து 400 சொன்னா கூட அது படிப்படியா குறைஞ்சி 270 வந்து இந்த 4ஆவது கட்டம் நிற்குது. இந்தியா கூட்டணி வந்து கேஜ்ரிவால் வெளியே வந்த பிறகு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஹோப் மாதிரி அவர் பிரச்சார உத்தி வந்து வேற. அவர் பதவி ஸ்டாலின் உட்பட எல்லாத்தையும் ஜெயில போட்டுவாரு, அரசு இந்த மாதிரி எல்லாம் அடிக்கிட்டே போறாரு, அவர் பாட்டுக்கு அடிக்கிட்டு. ஏன்னா அவருக்கு 2 ஸ்டேட்டு பஞ்சாப் டெல்லி 2 ஸ்டேட்டு கூட ஹரியானா போயிட்டு இருக்காரு, பண்ணியிருக்காரு. அதனால அவரு ஒவ்வொருத்தரும் அந்த முதல்ல சொன்னாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அதுல வந்து இது வந்து பாராளுமன்ற தேர்தல், உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க தேர்தலாம், பிரதமருக்கான மறைமுக தேர்தலுடைய நேரடி தேர்தல் இந்தியாவில் கிடையாது. ஆனா நேரடி தேர்தல் மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு கட்டமைத்து அதை வேலையே கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட், வலுவான கேண்டிடேட் மோடி இருக்கிறார். 2 தடவை அவர் வந்து டெஸ்டட். அதனால 3ஆவது தடவையும் அவர் கொண்டு வந்து அந்த வச்சு பண்றாங்க. இந்தியா கூட்டணியில அந்த இது இல்லை. அவங்க வந்து ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு மாநிலங்களுடைய கூட்டமைப்பை இந்தியா அளவுல ஒரு கூட்டமைப்பு அப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே இது வந்து அவங்க வரும் வழியே மோடி வரக்கூடாங்க அந்த மாதிரி ஒரு இதுல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலதான் இந்தியா கூட்டணி வந்து அவங்க வீக்கா இருக்கு, நமக்கு தெரியுது. ஆனா ஸ்டேட் லெவல்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பீகார் எடுத்துருங்க, வெஸ்ட் பெங்கால் எடுங்க, கேரளா, நம்ம தெலுங்கானா, தமிழ்நாடு, அந்த ஸ்டேட் லெவல்ல வந்து மகாராஷ்டிரா இதெல்லாம் ஸ்ட்ராங்கா அவங்க வேலை பாக்குறாங்க, ஸ்ட்ராங்கா அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க. இதனாலதான் போன தடவை வந்து ரீச் பண்ண முடியுமா சந்தேகம் பிஜேபி தலைவர் எழுந்திருக்கு. சரி, இது உங்கள் இறுதிக்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். செல்வம் சார், அதாவது 270 அப்படிங்கிறதே வந்து ஆதித்தன் சார் சொல்கிறது பார்க்கும் பொழுது இந்த 4 கட்ட 270 வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான நம்பர் மாதிரி தான், ஓவர் கான்ஃபிடென்ஸில் சொல்லப்பட்ட ஒரு நம்பராக தான் பார்க்க முடியுது. ஏன்னா முதல் 2 கட்ட தேர்தல் பார்த்தீங்கன்னா எல்லாமே தென் மாநிலங்கள் சைடில் தான் நடந்தது, வந்து தேர்தல் நடந்திருக்கு. அங்கே தான் நிறையா முடிஞ்சிருக்கு. 2லேயுமே முதல் 2ல் நம்ம வந்து அந்த மாதிரி தொகுதிகளை தான் பார்க்குறோம். ஸோ இன்னும் வர்ற 3ல் தான் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த சைடு வந்து வடகிழக்கு இதெல்லாம் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம், இந்த கிழக்கு மாநிலங்கள்லாம். இப்போ அப்படி இருக்கும்பொழுது இதுவே ஒரு இது வேற வழி இல்லை. இறுக்கத்தை தளர்த்துவதற்கு ஏன் வந்து 2 கட்ட தேர்தலாக இப்போ வந்து 400ன்ற பேச்சையே காணோம், மோடி அவர்களும் சொல்லியே, அமித்ஷா அவர்களும் சொல்லலையே, 400 மறந்துட்டாங்களான்னு எதிர்கட்சிகள் கேட்குற கேள்விக்காகவும் இந்த பதிலை வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? சகோதரி, இப்போ வடகிழக்குங்கிறது நீங்க ஒரு பெருசா நம்பர், பெரிய நம்பர்ஸ் கிடையாது. மிஞ்சி போனா ஒரு
15-20 சீட்டு தான் இருக்கும். அதனால வடகிழக்க விட்டுருங்க. வடக்குல வந்து கடந்த முறை வந்து வெஸ்ட் பெங்கால்லயே 18 இடங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கு போன முறை. இப்போ இந்தியா கூட்டணின்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டு கூட்டணி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், அதுக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ், அவங்க 3 பேருமே சண்டை போட்டு இருக்காங்க. இது யாருக்கு சில மாநிலங்கள்ல ஆனா பல மாநிலங்கள்ல இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. கடந்த முறை தேர்தல்ல அவங்க தனியா இருந்தாங்க, ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பா உத்தரப்பிரதேசம் எல்லாம் இப்ப மாறி இருக்கு இல்லையா நிலைமை? இல்லம்மா, உத்தரப்பிரதேசலையும் நீங்க என்ன கேட்கணும்னு என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸை அகிலேஷ் யாதவ் வந்து சமாஜ்வாடி கட்சி சுமையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் சுயமரியாதை இழந்து அகிலேஷ் யாதவ்ட சில எண்ணிக்கை 11 இடத்துக்கு அவங்க சார் அவங்க 2 பேரும் இணைஞ்சு இன்னைக்கு ரோட் ஷோ பண்றாங்க, மீட்டிங் வந்து பேசுறாங்க. 2 பேரும் ரொம்ப உற்சாகமா தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது நீங்க உங்களுடைய வெர்ஷனா தான் நான் எடுத்துக்க முடியும். தங்கச்சி ஒண்ணு கேளுங்க, அதாவது சகோதரி, நான் வந்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி பெறுகிற வரை நான் தான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லுகிற உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. ஒண்ணு. 2வது, கள நிலவரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க இருக்கிற இந்தியா தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி வலுவாக கூட்டணி மட்டும் இல்ல, ஒரு முகம் எங்களுக்கு இருக்குமா, வேற ஒண்ணு கிடையாது. நாங்க அடுத்த வேற இன்னும் அண்ணன் கூட சொன்னாரு, ஒரே தேர்தல் ஒரே நாள் நடத்திட வேண்டியதானு சொல்லி. முதல் பொது தேர்தல் 1952 இருக்கட்டும், 57 இருக்கட்டும், 2 தேர்தலுமே ஒரே முறை நடந்தது, ஒரே தேர்தலாக நடந்ததை தவிர 5-6 கட்டங்களாக நடந்தது. 52லயும் சரி, 57லயும் சரி. அதனால என்ன கேட்டீங்கன்னா, இந்தியா முழுக்க பறந்து விரிந்து இருக்கிற நம்ம நாட்டுல வந்து ஒரே நாள் தேர்தல் நடத்துறது சாத்தியம் இல்ல. ஒரே தேர்தல் நடத்துறது சாத்தியமே தவிர ஒரே நாள் நடத்துறது சாத்தியமே கிடையாது. 2வது, இந்தியா கூட்டணிங்கிற கூட்டணியில வந்து மிகப்பெரிய சலசலப்புகள் இப்ப நீங்க நிறைய ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வெளியே வரல. ஜூன் 1ஆம் தேதி வரை அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி வாங்கி பிணையில வந்திருக்காரு. அதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க சகோதரி அனுமதிங்க, அதாவது நிறைவு கருத்தா எடுத்துக்கிடுங்க, அனுமதிங்க. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியினுடைய தலைமையிடத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த வழக்கில் போயிருக்காருன்னு தெரியுமா? மதுபான ஊழல் வழக்கில் சிறையில், முதலமைச்சர் சிறைக்கு போயிட்டு இடைக்கால பிணையில வந்திருக்காரு. இன்ட்ரீம் பெயில் தான், முழுமையா பெயில் கிடையாது. ஜூன் 1ஆம் தேதி, ஜூன் 2ஆம் தேதி அவர் ஜெயிலுக்கு அவருக்கு போய் சரண்டர் ஆகணும். அதனால பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய மகத்தான வெற்றியை பெற்று 3வது முறையும் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதத்தினுடைய பிரதமராக வருவார். மீண்டும் இன்னும் கூட ஒண்ணு சொல்றமா, ஒரே ஒரு துணிச்சல் யாருக்கா எலெக்ஷன் மேனிபெஸ்டோல பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்தால் காமன் சிவில் கோடு கொண்டு வருவோம், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லி அந்த கட்சியினுடைய கொள்கை திட்டத்துல அறிவிக்காங்க. அதே நேரத்துல காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு குடும்ப தலைவிக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் கொடுப்போங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிற சாத்தியமா? இந்தியா முழுக்க 60 கோடி பெண்கள் இருக்காங்க. அப்ப 60 லட்சம் கோடி வந்து கொடுக்கறதுக்கு சாத்தியமா? இப்படி நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத திட்டங்களை இந்தியா கூட்டணி சொல்கிறது. நடைமுறைக்கு சாத்தியப்படுகிற திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி சொல்கிற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி மக்களிடத்திலே நம்பகத்தன்மையோடு இருக்கிறது. மக்கள் நரேந்திர மோடி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியும் நம்புகிற காரணத்தால் தாமரை சிரித்து பூத்து சிரிக்க போகிறது. 3வது முறையும் பார்ப்போம் சார். ஜூன் 4ஆம் தேதி வந்து கண்டிப்பா பார்க்கலாம் என்ன நடக்குது, மக்கள் என்ன தீர்ப்பை வழங்கி இருக்காங்கன்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.